எதிர்காலத்தில மனிதர்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, அந்த வளர்ப்பு பிராணிகள பொறுத்தளவுல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாய தான் வீட்டு வளர்ப்பு பிராணியா வளர்ப்பாங்க. அதுபோல பூனைய வளர்ப்பாங்க. இந்த 2 தவிர பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல நாயி, பூனை. இத தவிர வேற எதையும் வளர்ப்பு பிராணியா வளர்க்க மாட்டாங்க. ஆடு, மாட்ட கூட வளர்த்தா கூட வளர்ப்பு பிராணியா வளர்க்க மாட்டாங்க. அத வந்து ஏதோ ஒரு பாலுக்காகவோ, அல்லது விவசாயத்துக்காகவோ அப்படிதான் வளர்ப்பாங்களே தவிர, அத கொஞ்சலாம் மாட்டாங்க. இப்போ வாழ்க்கை முறையில, மனித வாழ்க்கை முறையில ஒரு மாற்றம் வருது. ஏன் நாய தான் வளர்க்கணுமா? ஏன் நாங்க ஒரு கழுதைய வளர்ப்போம், நாங்க பன்றிய வளர்ப்போம், அ அல்லது கிளிய வளர்ப்போம். கிளிய கடந்த காலங்கள்ல வளர்ப்பாங்க. கிளி, மைனாவெல்லாம் வளர்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு நாங்க குருவிய வளர்ப்போம், அணில வளர்ப்போம், எலிகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி குரங்குகளை வளர்க்கிறார்கள். இப்படி அவரவர்களுக்கு பிடித்த உயிரினத்தை வளர்க்கிறார்கள். யாரும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விருப்பம். எல்லாருமே நாய தான் தேர்ந்தெடுக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா, அதாவது சுயமா தனித்து நிற்க முடியாம, தனக்குன்னு ஒரு விருப்பம் என்று சொல்வதற்கு தைரியம் இல்ல. நான் என் விருப்பப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்வதற்கு தைரியம் இல்லாத அந்த மனநிலையிலிருந்து தான், எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் நாய வளர்ப்பாங்க, பூனைய வளர்ப்பாங்க. வித்தியாசமா நீ ஒரு பன்றிய வளர்த்தா உன்னை ஏதாவது குறை சொல்லிருவாங்க. குரங்கை வளர்த்தால் உன்னை குறை சொல்லி விடுவார்கள். அல்லது ஒரு அணிலை வளர்த்தால் உன்னை வித்தியாசமா பார்ப்பாங்க. வித்தியாசமா தனித்து வேறுபட்டு நிற்பதற்கு பயந்து போயி, எல்லாருமே கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாயி, பூனை. பறவையா இருந்தா கிளி, மைனா அதோட நிறுத்திக்குவாங்க. புறா வளர்ப்பாங்க. அத தாண்டி சுயமா தனித்து யோசிக்கவே மாட்டாங்க. அணில வளர்க்கலாம், அ முயல வளர்க்கலாம், எலிய வளர்க்கலாம். வளர்ப்பதாக இருந்தா, நம்ம வந்து எல்லா உயிரினத்தையும் வளர்க்கலாம். பறவைகளே பார்த்தீங்கன்னா, எல்லா பறவைகளையும் வளர்க்கலாம். காகத்தை காகத்தை வளர்க்கலாம், காகம் வளர்க்கலாம், குருவி வளர்க்கலாம், கிளி வளர்க்கலாம், மைனா வளர்க்கலாம், புறாவ வளர்க்கலாம். இப்படி வளர்ப்பதா இருந்தா, அ மரங்கொத்தி, ஆந்தை இப்படி எத வேண்டுமானாலும் நம்ம வளர்க்கலாம். அப்போ எதிர்காலத்தில என்ன நடக்கும்னா, மனித வாழ்க்கையில இந்த தனித்து செயல்பட போகிறார்கள் மனிதர்கள். தங்கள் விருப்பத்திற்கு, பிறரிடமிருந்து தங்களுடைய விருப்பம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் மாரியும் நாம ஏன் யோசிக்கணும்? நம்ம இப்போ வந்து நாய எல்லாருமே நாய வளர்க்குறாங்கன்னா, நாம எதுக்கு நாய வளர்க்கணும்? ஏன்னா நாய கொஞ்சணும் அப்படின்னா, அவங்க வளர்க்குறாங்களா, அந்த நாய நம்ம நேசிச்சுட்டு போவோம். அவங்ககிட்ட போய் அவங்க வளர்க்குற நாய வாங்கி நம்ம கொஞ்சிப்போம். அப்போ நாயை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை அப்படி தீர்ந்து விடுகிறது. இப்ப எனக்கு நாய் வளர்க்கணும் அப்டின்னா, நானும் நாய வளர்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நாய தான் இங்க 2, 3 பேர் வளர்க்குறாங்கல்ல. அப்ப அவங்க கிட்ட போயிட்டு, அவங்க உங்களுடைய நண்பரா இருக்கும்போது, அவங்களுடைய நாய நீங்க கொஞ்சும்போது, உங்களுக்கு நாயை வளர்க்கிற அந்த இன்பம் கிடைத்து விடுகிறது. அதே நேரத்தில உங்களுக்கும் ஒரு பிராணி தேவை. அப்படி இருக்கும்போது, அப்ப நாய வளர்க்கணுங்கிற உங்க ஆசை அங்கு தீர்ந்து விடுகிறது. அப்போ கூடுதலா நீங்க இன்னொரு உயிரினத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு அணில தேர்ந்தெடுக்கலாம். அல்லது சின்ன குரங்குகளை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நாயும், உங்களுடைய நண்பர்ல ஒருத்தர் நாய் வளர்க்குறாரு. அப்ப அதன் மூலம் உங்களுக்கு நாய கூட நீங்க கொஞ்சலாம். நீங்க போய் அடிக்கடி அந்த நாய கூட கொஞ்சலாம். அப்ப நாய்களை கொஞ்சுவதற்கான வாய்ப்பு அங்கு கிடைத்து விடுகிறது. அப்ப கூடுதலா இப்ப உங்களுக்குன்னு ஒரு உயிரினம் தேவை. உங்களுக்குன்னு ஒரு வளர்ப்பு பிராணி தேவை. நீங்க ஒரு குரங்கையோ, அணிலோ வளர்க்கலாம். ஒரு குரங்கு, ஒரு அணிலு அப்படி வந்து வளர்க்கலாம். அல்லது ஒரு முறை நீங்க அணில வளர்க்குறீங்க. அதோட ஆயுட்காலம் 4, 5 வருஷமா இருக்கும். அது இறந்து போயிடும். அப்புறமா புதுசா ஒரு உயிரினத்த தேர்ந்தெடுப்பீங்க. சரி 10, 5 வருஷம் அணில வளர்த்தோம். இப்ப வேற ஒரு உயிரினத்த தேர்ந்தெடுக்கலாம். எலிய வளர்க்கலாம். இப்படி என்ன இப்படி என்ன என்ன உயிரினத்த வேணாலும் வளர்க்கலாம். இந்த மாரி இன்னும் வர காலங்கள்ல வரப்போகுது. எப்ப எல்லாருமே நாயி, எப்ப பார்த்தாலும் நாய் அப்படின்லாம் இல்லாம, புதிய புதிய உயிரினத்தை வளர்க்க வேண்டும். ஆனா மனித வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். என்னன்னா, ஒரு ஊர்ல வாழ்றாங்க. எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது, மனிதர்கள் வந்து அ ஒரு கு இப்போ நான் ஒரு ஊரை வடிவமைத்திருக்கிறேன். ஒரு ஊர்ல 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பங்கள் அடங்கியது தான் ஒரு கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பத்தில 16 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு ஊர்ல 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கிறது. 300 கூட்டு குடும்பம் இப்ப 4800 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் ஒரு ஒரு உயிரினத்தை நீங்கள் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கலாம். அ அல்லது வந்து ஒரு உயிரினத்த அல்லது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரினத்தை வளர்ப்பு பிராணியா வளர்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு வளர்ப்பு பிராணி எனக்குன்னு என்னிடம் மட்டுமே விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை எல்லாரும் அதுதான் நினைப்பாங்க. பொதுவா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வளர்ப்பு பிராணின்னு இல்லாம, என்னிடம் மட்டுமே ஒரு உயிரினம் எனக்கு விசுவாசமா இருக்கணும். என்கிட்ட விசுவாசமா இருக்கிறது, பிறரிடம் விசுவாசமா இருக்கக்கூடாது. பிறரை அந்நியராக பார்க்க வேண்டும். இத வந்து எல்லாரும் விரும்புவாங்க. நீ எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாரி.
அப்ப இந்த மாரி போக்கு எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. 2040க்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது. நம்ம இயற்கையோடு இணைஞ்சு எளிமையா உணவுகளை உற்பத்தி செய்து ஆடல், பாடல், விவசாயம், குடும்பம், காதல், காமம், கூட்டு குடும்பம், உறவு, நட்பு இந்த மாரி வாழப்போறோம். இந்த மாரி இன்னைக்கு இருக்கிற தொழிற்சாலை இதெல்லாம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட எதிர்காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு வளர்ப்பு பிராணி. அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஊர் கூடி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதே நேரத்தில நீ ஒரு யானையெல்லாம் வளர்க்க முடியாது. ஒரு யானையவோ, ஒரு மாட்டையோ வளர்ப்பு பிராணியா ஒரு மாட வந்து நீ விவசாய நிலத்தில அது வேற. வளர்ப்பு பிராணி, செல்ல பிராணிங்கிறது வந்து வீட்ல தான் இருக்கும். நீ மாட்ட வந்து உன்னுடைய விவசாய நிலத்திலே விட்டுறணும். ஏன்னா, அதோட வடிவமைப்பு நான் அதற்கான வடிவமைப்பு வச்சிருக்கேன். அப்போ நம்ம செல்ல பிராணிங்கிறது வேற. ஒரு மாட்ட நீ வந்து விவசாயத்துக்காக, உரத்துக்காக வளர்க்கிற அது அப்படிங்கிறது வேற. அப்ப செல்லப்பிராணியா நீ வளர்க்கணும் அப்படின்னா, ஊர் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க நீ. அதாவது அந்த உயிரினம் பெருசா இருக்கக்கூடாது. பெரிய நாய்களா வளர்க்கக்கூடாது. ஏன்னா, அதுக்கெல்லாம் நெறைய தீனி போடணும். இன்னைக்கு போட்டுறலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில நெறைய உணவு உற்பத்தி அதிகமா இருக்கு. ஏன்னா, இயந்திரங்கள வச்சு நம்ம நெறைய உணவுகளை உற்பத்தி செய்றோம். அதனால உணவு உற்பத்தி மனிதர்களுக்கு தேவைய விட அதிகமா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம், நீ பெரிய பெரிய நாய்கள 2, 3 நாய் கூட வளர்க்கலாம். அதுகளுக்கு உணவு குடுக்கலாம். எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாம போயிரும். அப்போ உணவு உற்பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இயந்திரங்களே இருக்காது. மனிதர்கள் தங்கள் கையால் தான், உடல் உழைப்பால் தான் உணவை உற்பத்தி செய்வார்கள். அதனால உணவு உற்பத்தி குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து பெரிய பெரிய உயிரினங்கள நீங்க வளர்ப்பு பிராணிகளா வளர்க்க முடியாது. ஒரு பன்றியையோ, பன்றிய கூட அ இன்னைக்கு வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு பன்றிய வளர்க்க முடியாது. ஒரு செல்ல பிராணியாக நீ வந்து ஒரு பெரிய ஆட்டையோ, ஒரு நாயவோ, பெரிய நாய்களையோ வளர்க்க முடியாது. ஒரு நாய்கள வளர்க்கிறது கூட எதிர்காலத்தில இல்லாம போகும். ஏன்னா, நாய் வந்து மாமிச உண்ணி. எதிர்காலத்தில மனிதர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது. மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு கிடையாது. எப்படி புல்லு வந்து மாடுகளுடைய உணவு. அதுவும் மாமிசம் வந்து சிங்கங்களுடைய உணவு. சிங்கங்கள் எப்பொழுதும் புல்லை சாப்பிடுவதில்லை. புல்லை சாப்பிடுகிற மாடுகள் என்னைக்குமே மாமிசத்தை சாப்பிடுவதில்லை. அதுபோல மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்கு. மனித உணவு என்பது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இதுதான் மனித உணவு. அப்போ இதுதான் மனித உணவுன்னா, அந்த உணவை மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அ நம்ம மாமிசத்த சாப்பிடக்கூடாது. மாமிசத்த பிறருக்கும் குடுக்கக்கூடாது. பிற உயிரினங்களுக்கும் குடுக்கக்கூடாது. ஏன்னா, அதான் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அதத்தான் நீங்க பிறருக்கு குடுக்கணும். அப்படின்னா, இந்த நாய்கள் எல்லாமே மாமிச உண்ணிகள். அப்போ மாமிச உண்ணிகளான நாய்கள் காய்கறிகளை சாப்பிடுமா? பழங்களை சாப்பிடுமா? சாப்பிடாது. அதுக்கு மாமிசம் காட்டணும். மாமிசம் காட்டணும் அல்லது இந்த உப்பு போட்டு சமைச்ச சோறு, இந்த மாரி குழம்பு இதெல்லாம் வைக்கணும். அப்படி இல்லாம வெண்டைக்காவ சாப்பிடுமா? ஆப்பிள சாப்பிடுமா? பேருக்காக கொஞ்சம் வேணா சாப்பிடலாம். எப்போதுமே அது சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்னா, அது மாமிச உண்ணி. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் தாங்கள் உண்ணுகிற உணவைத்தான் பிற உயிரினங்களுக்கு கொடுக்கணும். எதிர்காலத்தில மனிதர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு உயிர கொல்ல மாட்டாங்க. உணவுக்காக ஒரு உயிர கொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். மாறித்தான் ஆகணும். அப்பதான் இந்த மனித இனம் பாதுகாப்பா இருக்கும். ஒரு பாதுகாப்பான மனித வாழ்க்கையில் மனிதர்கள் மென்மையானவர்களாக இருக்க இருக்க வேண்டும், இருப்பார்கள். எதிர்காலத்தில அப்படி ஒரு மாற்றம் எனது வீடியோக்கள்ல பல இடங்கள்ல நான் சொல்லிட்டு வரேன். அத என்னுடைய வீடியோக்கள கேளுங்க. அப்படி இருக்கும்போது, மாமிசம் உண்ணக்கூடாது என்கிற கொள்கையை கடைபிடிக்கிற ஒருவர், எப்படி தான் வளர்க்கிற நாய்க்கு மாமிசம் போடுவார்? தான் வளர்க்கிற பூனைக்கு மாமிசம் எப்படி வைப்பார்? மாமிசம் இல்லாமல் ஒரு பூனையோ, நாயோ மனிதர்களிடம் இருக்காது. அதுபோல எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. வாகனங்கள் எதுவுமே இருக்காது. வியாபாரம், விற்பனை, பணம் எனும் நடைமுறை, இந்த அரசாங்கம் இது எல்லாமே இருக்காது. எல்லாம் கிராமமா, குழுக்களா இன்னைக்கு இருக்க இயந்திர அறிவியலுமே 2040 செயலிழந்துரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உப்பெல்லாம் கூட கிடைக்காது. எதிர்காலத்தில உப்பு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது, உப்பு போட்டு சமைச்சு, அந்த சோத்த வந்து குழம்பு ஊத்தி, அந்த சோத்த நாய்க்கு வைக்க முடியாது. ஏன்னா, உப்பே கிடைக்காது. உப்பு கிடைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, உப்பு தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது ஒரு செயற்கையான உணவு. அது இயற்கையான உணவு கிடையாது. உப்பு சேர்க்கக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து மனித உணவு கிடையாது. இது அளவுக்கு அதிகமான வலிமையை தந்து மனிதர்கள் அடிமைகளாக பார்ப்பதற்கும், வன்முறையில் ஈடுபடுவதற்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்கிறது. அப்படிங்கிற அந்த படிப்பினை இருக்குல்ல பாடம். இது எல்லாமே அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேனு இது எல்லாத்தையும் மனிதர்கள் எதிர்காலத்தில சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அதையெல்லாம் சாப்பிடுகிற இந்த நாய்களையோ, பூனைகளையோ எதிர்காலத்தில மனிதர்கள் வளர்க்க மாட்டார்கள். மனிதர்கள் தாவர உண்ணிகள். அதனால் தாங்கள் உண்ணுகிற உணவை, உண்ணுகிற உயிரினங்களை மட்டும் தான் மனிதர்கள் வளர்ப்பார்கள். அ அப்படி அந்த வகையில எதிர்காலத்தில நாய்களையும், பூனைகளையும் மனிதர்கள் வளர்க்க மாட்டாங்க. பூனைகள் காட்டுப் பூனைகளாக வளர ஆரம்பித்துவிடும். அவைகள் தனக்கு தேவையான எலியை தானே வேட்டையாடிக் கொள்ளும்.
பூனைகள் எப்போ மனிதர்களுக்கு விசுவாசமா இருக்குன்னா, பூனைக்கு நீங்க உணவு குடுக்கும்போது தான். நீங்க என்ன உணவு குடுத்தா அது உங்களுக்கு விசுவாசமா இருக்கும். அதுக்குன்னா நான்வெஜ் குடுத்தா தான் அது அசைவம் குடுத்தா அசைவ உணவுகள் குடுத்தா தான் அது உங்களுக்கு விசுவாசமா இருக்கும். ஆனா மனிதர்கள் தாவர உண்ணிகள். அவர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். அப்படி இருக்கும்போது தாவர உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற மனிதர்கள், பூனைகளுக்காக கண்டிப்பா மீனையோ எல்லாம் குடுக்க மாட்டாங்க. மீன்லாம் குடுக்க மாட்டாங்க. மீனையே மனிதர்களே சாப்பிட மாட்டாங்க. மீனை வந்து ஒரு உயிரா பார்ப்பான். அது அந்த உயிர் பாவம் அப்படின்னு நெனச்சு அந்த மாரி தான் பார்ப்பாங்க. ஒருவேளை பூனை தானாவே ஒரு மீனை வேட்டையாடுகிறது என்றால், அதை மனிதர்கள் தொல்லை செய்ய மாட்டார்கள். அது அவைகளுக்கான உணவு. அத மனிதர்கள் எடுத்து குடுக்கக்கூடாது. தன் கையால குடுக்கக்கூடாது. இதுதான் வந்து. அதே நேரத்தில நாய்களும் அதுபோல அதனால பூனைகளை தன்னிச்சையாக அவர்கள் வாழ விட்டு விடுவார்கள். ஆனா க மு ப ம மனிதர்களின் பார்வையில் அது இருக்கும். பூனைகள் காட்டு உணவுகளை எலிகளை வேட்டையாடி சாப்பிட்டுக் கொண்டு, காட்டு பூனைகளாக மனிதர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்காத ஒரு உயிரினமாக பூனை கண்டிப்பாக இருக்கும். எலிகளிடமிருந்து பூனைகள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். எலிகளின் தொல்லையை, எலிகளின் இனப்பெருக்கத்தை பூனைகள் குறைத்துவிடும். காட்டு பூனைகளாக இருக்கும். பூனைகளுக்கு எலிகள் தான் உணவு. அதே நேரத்தில நாய்களை நாம் தனித்து வாழ விட முடியாது. நாய்கள் நாய்கள நம்மளும் வளர்க்க முடியாது. ஏன்னா, நாம மாமிசம் சாப்பிட மாட்டோம். அப்போ மாமிசத்த அதுக்கு நம்ம குடுக்க மாட்டோம். உப்பும் சாப்பிட மாட்டோம். உப்பு போட்டு சோறு, அரிசி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நம்ம சமைக்க மாட்டோம். அதனால அதையும் அவைகளுக்கு உணவா கொடுக்க வாய்ப்பில்ல. ஆகவேள நாய்களுக்கு தேவையான உணவு நம்மிடமிருந்து எதிர்காலத்தில் நாய்களுக்கு கிடைக்காது என்பதால், நம்மை அண்டி பிழைப்பதில் நாய்களுக்கு நாய்களுக்கு எதிர்காலத்தில வாய்ப்பில்ல. அதனால அவை தன்னிச்சையாகவும் வளர முடியாது. நாய்கள பூனைகளைப் போல தன்னிச்சையா பூனைகள் நம்மை பார்த்தால் பயந்து ஓடும். ஆனால் நாய்கள நீங்க தன்னிச்சையா காட்டு நாய்களாக வளர விட்டால், அவைகள் நம்மையும் வேட்டையாடிவிடும். அதனால இன்னைக்கு நீங்க நாய்கள கொஞ்சுறீங்க. ரொம்ப விசுவாசமான உயிரினமா பார்க்குறீங்க. எதிர்காலத்தில நாய்கள் மனித இனத்தோடு இருக்காது என்பதுதான் எனது யூகம். அது சரிதான். ம மனித இனத்தை ஆனா மனிதர்கள் அத உயிரோட விடமாட்டாங்க. ஏன்னா, உயிரோட இருந்தா அது மனிதர்களோட இருக்கணும். மனிதர்களை விட்டுவிட்டு அது தனியாக காட்டு நாய்களாக வளர்வதற்கு மனிதர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்ப அந்த காலத்துல எதிர்காலத்தில மனிதர்கள் எதை வளர்ப்பார்கள் என்றால், தங்கள் தாவர உணவுகளை உண்ணுகிற உயிரினத்தை தான் வளர்ப்பார்கள். அதுவும் மிகப்பெரிய உயிரினத்தை வளர்க்க மாட்டார்கள். ஏன்னா, எதிர்காலத்தில உணவு உற்பத்தி குறைவா இருக்கும். இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது. மனிதர்கள் உடல் உழைப்பால் மட்டும் தான் தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்றதே பெரும்பாடா இருக்கும். பம்பு செட்டு கிடையாது. கையால தான் வந்து மம்பட்டி இதெல்லாம் வச்சு இந்த மாரி அவ மனிதர்களுக்கே உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஆதலால் பிற தாங்கள் வளர்க்கிற உயிரினங்கள் இருக்குல்ல, அ இந்த ஆடு, மாடு இது இது வந்து விவசாய நிலத்தில இருக்கும். விவசாய நிலம்னு தனித்தனியா 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் வந்து நான் வடிவமைத்த ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2 ஏக்கர் நிலம் வந்து நான் குடுத்துடுறேன். அ கொடுத்துடுறேன் 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும். அங்க விவசாய நிலம் இருக்கு. அந்த விவசாய நிலத்தில நீ கால்நடைகள் ஆடு, மாடு ஏதோ அதுலயும் ஒரு எண்ணிக்கை இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தரும் 1 மாடு வளர்த்துக்கலாம், அல்லது 1 ஆடு வளர்த்துக்கலாம். அதுக்கு மேல வளர்க்கக்கூடாது. ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும். அந்த மாரி ஒரு விதிமுறை அங்கு இருக்கிறது. அதனால வந்து அது வந்து விவசாயம் அது வந்து செல்லப்பிராணி கிடையாது. அது வந்து உணவு உற்பத்திக்காக நமக்கு தேவையான விவசாய நிலத்துக்கு தேவையான அ உணவை இந்த நிலங்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, தாவரங்களுக்கு உரம் தேவைப்படும். உரத்திற்காக அந்த ஆடு, மாடுகள் வளர்க்கப்படுகிறது. அதனால அது செல்லப்பிராணி கிடையாது. நான் செல்லப்பிராணி வீட்ல வீட்ல வளர்க்கப்படுகிறது தான் செல்லப்பிராணி. செல்லப்பிராணின்னா என்னன்னா, வீட்ல வளர்க்கப்படுவது. அந்த வகையில் மனிதர்கள் எதை செல்லப்பிராணியாக வளர்ப்பார்கள் என்றால், அ இந்த சிறிய உயிரினங்களை தான் வளர்ப்பார்கள். ஏனென்றால் அவைகளுக்கு உணவு கொடுப்பது எளிது. நீங்க பெரிய பெரிய உயிரினங்களை நீங்க ஒட்டகத்த வளர்க்குறீங்க. நான் செல்லப்பிராணியா ஒட்டகத்த வளர்க்குறீங்கன்னா, அதுக்கு உணவு போட்டு நம்மளால முடியாது. மனிதர்களுக்கே உணவு குறைவா இருக்கும் எதிர்காலத்தில. அதுபோல வந்து நான் ஒரு பன்றிய வளர்க்குறேன் அப்படின்னா, வெள்ளை பன்றி அல்லது பார்ப்பதற்கு அழகா இருக்கிற ஒரு வெள்ளை பன்றியை நான் வளர்க்கப் போகிறேன் என்றால், அதற்கு தினமும் நீங்கள் 5 கிலோ உணவு கொடுக்கணும். அது உங்களால முடியாது எதிர்காலத்தில. அதனால ஊர் கூடியே ஒரு ஒ ஒ மனிதர்கள் வந்து ஊர் நிர்வாகமே ஒன்று கூடி, பெரிய வயிறு உள்ள உயிரினங்களை நீங்கள் செல்லப்பிராணியா வளர்க்கக்கூடாது. அப்படின்னு சட்டம் போட்டுருவாங்க. அந்த வகையில நீங்க வந்து பெரிய நாய்கள வளர்க்க மாட்டோம்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப நாய்கள, பூனைகள மனிதர்கள் வளர்க்க மாட்டாங்க. தாவர உண்ணிகள மட்டும் தான் வளர்ப்பாங்க. அந்த வகையில காய்கறிகளை சாப்பிடுகிற சிறிய குரங்குகள் வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிறிய ரொம்பவும் அதாவது துருதுருன்னு இருக்கிற நாட்டு வகை குரங்குகள் இருக்குல்ல, இந்த குற்றாலத்துக்குலாம் போனா அந்த குரங்குகள வளர்க்கிறத விட, இன்னும் மனிதர்களுக்கு கட்டுப்படுகிற ரொம்ப துருதுருன்னு இருக்காத சிறிய வகை குரங்குகள். அத பயன்படுத்தி என்ன என்ன பண்ணுவாங்கனாக்கா, செல்லப்பிராணிய வளர்த்து ஏன்னா எதிர்காலத்தில எல்லாரும் விவசாயம் தான் பார்க்க போறாங்க. என்ன விவசாயம் அப்டின்னா, நெல்லு, கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ண போறதில்ல. 2040க்கு அப்புறம். இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான் இதை உற்பத்தி செய்கிற எளிய விவசாயம். இதற்கு குறைவான தண்ணீர் போதுமானது. அப்படி இருக்கும்போது, இந்த விவசாயத்தில நீங்க ஒரு பழங்கள பறிக்கணும், மரங்களில் ஏறி பழங்களை பறிக்க வேண்டும் அப்டின்னா, தாங்கள் வளர்க்கிற குரங்குகளை பயன்படுத்திக் கொள்வார்கள்.
அதற்கு பயிற்சி கொடுப்பார்கள். மரங்களில் ஏற வேண்டிய அவசியம் இல்ல. மனிதர்கள் யாரும் ஒரு பனை மரமா, ஒரு தென்னை மரமா, ஒரு மாமரமா, ஒரு கொய்யா மரமா, அதற்கு தாங்கள் வளர்க்கிற சிறிய குரங்குகளை பயன்படுத்தி அந்த பழத்தை பறித்து அப்ப அதில கொஞ்சம் அந்த குரங்குக்கு குடுத்துறலாம். இந்த மாரி செல்லப்பிராணிகள் நமக்கு மிகவும் உதவியா இருக்கிற மாரி பார்த்துப்பாங்க. இந்த மாரி குரங்குகளை வளர்ப்பது, தாங்கள் வளர்க்கிற ஒரு செல்லப்பிராணிகள் தங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கவும் அப்ப அதுக்கு உணவு கொடுப்பதில் நமக்கு வந்து அது வந்து வீணான ஒரு முயற்சி. அந்த மாரியும் இருக்கும். அதனால குரங்குகள் வளர்ப்பதற்கு எதிர்காலத்தில அதிக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில அந்த குரங்கு ரொம்ப துருதுருன்னு இருந்துச்சுன்னா, அத சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். அது நம்மளையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்ம அமைதியா வாழ முடியாது அப்புறம். அதனால அமைதியாவும் வாழணும். அதே நேரத்தில அவைகளால் நமக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அவைகளால் நமக்கு உதவியும் இருக்கணும். அப்படிங்கிற மாரி அல்லது குரங்குகள் தேவைதான். ஆனால் நிறைய குரங்குகள் நமக்கு தேவையில்லை. ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு நான் வடிவமைத்த ஒரு ஊர்ல வந்து 30 தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவுலயும் 10 கூட்டு குடும்பம். ஒரு தெருவுக்கு 1 குரங்கு. அந்த மாரி பொதுவா எல்லாருமே அந்த குரங்குக்கு சாப்பாடு குடுக்குற மாரி, இப்படி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. 2040க்கு அப்புறம் வாழப்போற வரப்போகிற உலகம் இருக்குல்ல, தற்சார்பு அங்க நாம தான் வாழப்போறோம். 2040க்கு அப்புறம் நீங்க உயிரோட இருந்தா, அந்த உலகத்துல நீங்களும் தான் வாழப் போறீங்க. நானும் தான் வாழப் போறேன். அதனால ஒரு குரங்கை வளர்ப்பது, அதுவும் குரங்கு நமக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படுகிற ஒரு குரங்கை வளர்ப்பது நமது வாழ்க்கைக்கு எளிது. அ அந்த மாரி அவைகளை வைத்து நம் மரங்களில் ஏறச் சொல்லி, கொய்யாப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதையெல்லாம் பறித்து போடச் சொல்லலாம். நாமளே மரத்தில் ஏறக்கூடாது. அது நமக்கு ஆபத்து. தவறி கீழே விழுந்து கை, கால் முறிந்தால், எதிர் வரப்போகிற தற்சார்பு வாழ்க்கை முறை 2040க்கு அப்புறம் வரப்போற அந்த வாழ்க்கையில நமக்கு வந்து என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. அங்கலாம் மருத்துவமனை கிடையாது. அதனால நீ மரத்தில ஏறி உயிர பணயமா வச்சு சாகசம்லாம் நீ பண்ற, மரத்தில ஏறுற, அப்போ மேலேருந்து கீழ விழுந்தா உன் கை, கால் முறிஞ்சு போனா, உனக்கு அது கை, கால சரி பண்றதுக்கு மருத்துவமனை கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு பயங்கர சாகசம்லாம் மனிதர்கள் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னா, ஏதாவது விபத்து பைக்க ஓட்டுறாங்க, பறந்து போறாங்க, பல்டி அடிக்கிறாங்க. எல்லாம் ஏன் பண்றாங்க? ஏதாவது விபத்து ஏற்பட்டா மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவமனை இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு. சூப்பரா சரி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இல்லாத எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம், அப்போ மனிதர்கள் ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்க ஒடுக்கமா இருந்தா தான், இதெல்லாம் இந்த மாரியான ஆபத்துகள்லேருந்து மனிதர்கள் தவிர்க்க முடியும். அந்த மாரி மனிதர்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கும்போது, அப்போ பெரிய மரங்கள்ல ஏறணுமே, மாம்பழத்த பறிக்கணுமே, என்ன பண்றது? மாங்காய பறிக்கணுமே. அப்போ நம்ம வந்து வளர்க்கிற பிராணியவே ஒரு குரங்கு வளர்க்கலாம். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு குரங்கு வளர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரங்கு வளர்க்கிறத விட, ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு குரங்கு. ஒரு கூட்டு குடும்பத்தில 8 குடும்பம் இருக்கும். 8 தனி குடும்பங்கள் இணைந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். ஓ அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தின் மொத்த மக்கள் தொகை 16 பேரு. அதுக்கு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அதாவது ஒரு திருமண தம்பதி 2 பேருக்கு மேல குழந்தை பெறக்கூடாது. ஒரு கணவன், மனைவி சேர்ந்து 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன், மனைவி இருவரும் இந்த உலகத்திற்கு இருவரை விட்டுச் செல்ல வேண்டும். அப்ப அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. நீங்க ஒரு குழந்தை பெத்தீங்கன்னா, மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகும். 2, 3 குழந்தை பெத்தீங்கன்னா, மக்கள் தொகை கூடிட்டே போகும். மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்ப 2 குழந்தை மட்டுமே பெத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு குரங்கு வளர்க்கலாம். அது இந்த ஒரு குரங்க அந்த கூட்டு குடும்பத்தில உள்ள அத்தனை பேரும் சமாளிக்கலாம். அப்போ அந்த மாரி நமக்கு ரொம்ப இடையூறு தராத குரங்கு ஒரு கூட்டு குடும்பத்தினர் தங்களுக்கு அந்த மாரி வளர்க்கலாம். எல்லாரும் அதற்கு உணவு குடுக்கலாம். அ அந்த மாரி சிறு வயதிலிருந்தே வளர்த்து பார்க்கணும். அது நமக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா நமக்கு தேவை. குரங்கு தேவை. ஆனா மரத்தில் ஏறி பழங்களை பறிப்பதற்கு அதற்கு பயிற்சி கொடுத்து விட்டால் போதுமானது. தேவையான பழங்களை அது பறித்து போட்டுவிடும். அதே நேரத்தில அது இனப்பெருக்கம் இப்படிலாம் நெறைய பிரச்சனை இருக்கு. எதிர்காலத்தில நாம சந்திக்க போற பிரச்சனை இது. அது இனப்பெருக்கம் ஆச்சுன்னா என்ன பண்றது? இப்படின்னு நெறைய பிரச்சனை. அதே நேரத்தில வீட்டுக்கு ஒரு குரங்க வளர்க்கலாம். மரத்தில ஏறுவதற்கு தேவைப்படும். வீட்ல உள்ள அத்தனை பேரும், இன்னைக்கு நான் அந்த குரங்க என் தோட்டத்துக்கு கூட்டு போறேன். 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர் குடுத்துடுறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், என் தோட்டத்தில இன்னைக்கு வேலை இருக்கு. நான் அந்த குரங்க நம்ம கூட்டு குடும்பத்திற்கான இந்த குரங்கை நான் இன்று கூட்டிக் கொண்டு போகிறேன். என் தோட்டத்தில் வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. இல்ல நான் நாளைக்கு கூட்டு போறேன். இன்னைக்கு யார் தோட்டத்திலயும் கூட்டு போக வேண்டிய வேலை இல்ல. 1 வாரமா எந்த வேலையுமே இல்ல இந்த குரங்குக்கு. அப்படின்னு கூட இருக்கும். அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் அந்த குரங்குக்கு வேலை இருக்கு. குரங்க எல்லாரும் அந்த கூட்டு குடும்ப உறுப்பினராக பார்த்துப்பாங்க. உணவு எல்லாருமே குடுப்பாங்க. அதனால அது பாசமா இருக்கும். அதே நேரத்தில இந்த மாரி ஒவ்வொரு 300 அப்போ ஒரு ஊர்ல 300 கூட்டு குடும்பம் இருக்குன்னா, 300 குரங்குகள் இருக்கலாம். 300 குரங்குல ஒரு 150 குரங்கு ஆண் குரங்கா இருக்கலாம். அவைகள் குட்டி போடும். அவைகளின் இனப்பெருக்கத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும். அவைகளும் இனம் பெருகி விடக்கூடாது.
அப்ப அது என்ன பண்ணும்? குட்டி போடுறது என்ன பண்றது? இனம் பெருகிவிட்டால் என்ன பண்றது? அளவுக்கு அதிகமான குரங்குகளை நாம் என்ன பண்ணுவது? அப்படின்னு மனிதர்கள் தயவுதாட்சணியம் இல்லாம முடிவெடுப்பாங்க. நீங்க பரிதாபம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. தேவையில்லன்னா அத என்ன பண்றது? தேவை அதிகமா இருக்கிற குரங்கு குட்டிகளை என்ன பண்றது? அப்படின்லாம் இவங்க யோசிப்பாங்க. இந்த மாரி எதிர்காலத்தில மனித வாழ்க்கை மாறப்போகிறது. அதே நேரத்தில ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு குரங்கு. அதே நேரத்தில ஒவ்வொருத்தருக்கும் தனியா எனக்கு ஒரு ஒரு உயிரினம் வேணும் செல்லப்பிராணியா. நான் கிளியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். சிலர் சொல்லுவாங்க நான் மைனாவ தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது நான் சிலர் சொல்லுவாங்க நான் ஆந்தைய எனக்கு ஒரு ஆந்தை குஞ்சு கிடைச்சது. நான் அத வளர்க்க போறேன். அப்படின்னு சொல்லி ஆந்தைய நீங்க திட்டமிட்டெல்லாம் போய் வளர்க்க முடியாது. அது உங்களுக்கு ஒரு வேள கிடைக்கலாம். கையில கிடைக்கலாம். ஒரு வேள அதுலேருந்து ஆந்தைய வளர்க்கலாம். அதே நேரத்தில நான் மயில வளர்க்க போறேன்னு யாரும் மயில வளர்க்கக்கூடாது. ஊர் கூடி அதுக்கு அனுமதி கிடைக்கணும். ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தில். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரதுல. அப்போ ஊர் நிர்வாகம் அதற்கு அனுமதி குடுத்தால் தான் நீங்கள் ஏன் மயில வளர்க்க முடியாதுன்னா, மயில் வந்து நீங்க வளர்க்குறீங்கன்னா, டக்குனு கண்ண கொத்திரும். கண்ண புடுங்கி எடுத்துரும். கண்ணு வந்து அதற்கு ஒரு உணவு போல தோன்றும். அதனால மயில் ஆபத்தானது. அது வான்கோழி ஆபத்தானது. குழந்தைகள்லாம் தெரியாம அந்த மயில தொடுவாங்க. கண்ண புடுங்கிடும். அந்த மாரி வரலாறு இருக்கு. கதைகள் இருக்கு. அ ஒருத்தர் வந்து டெய்லி மயிலுக்கு சாப்பாடு குடுத்துக்கிட்டே இருந்தாரு. எங்கேருந்தோ மயில் வந்திருக்கு. அவருடைய கண்ணையே அது கொத்திருச்சு. அதனால மயில் ஆபத்தானது. அதனால தான் நம்மலாம் மயில் வளர்ப்பதில்லை. அதனால மயிலு, வான்கோழிலாம் ரொம்ப ஆபத்தானது. அதனால ஆபத்தான உயிரினங்கள வளர்க்கக்கூடாது. பெரிய உயிரினங்கள வளர்க்கக்கூடாது. ஏன்னா, அவைகளுக்கு நம்மால் உணவு கொடுக்க முடியாது. செல்லப்பிராணிகளாக ஒவ்வொருத்தரும் நான் மயில் வளர்த்துக்கிறேன், நான் வந்து மைனா வளர்த்துக்கிறேன், நான் அணில வளர்த்துக்கிறேன். இந்த மாரி நான் வந்து எலிய வளர்த்துக்கிறேன், நான் முயல வளர்த்துக்கிறேன். அ அப்படி சின்ன சின்ன உயிரினங்கள தான் வளர்ப்பதற்கு ஒவ்வொருவருக்குமே உனது செல்லப்பிராணி என்ன? எனது செல்லப்பிராணி அணில். உனது செல்லப்பிராணி என்ன? நான் இதற்கு முன்பு அணிலை வளர்த்தேன். இப்பொழுது முயலை வளர்க்கலாம் என்று நினைக்கிறேன். முயல் வந்து அதற்கு ஒரு ஆயுட்காலம் ஒரு 10 வருஷம், 12 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அது இறந்து போய்விடும். அதன் பிறகு நீ என்ன உயிரினத்தை செல்லப்பிராணியா வளர்க்கப் போற? நான் ஒரு அணில வளர்க்கப் போறேன். நான் ஒரு எலிய வளர்க்கப் போறேன். அதே நேரத்தில அருவருப்பான உயிரினத்தை செல்லப்பிராணியா வளர்க்கக்கூடாது. நான் பாம்ப வளர்க்கப் போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாம்ப வளர்த்துறக்கூடாது. ஊர் நிர்வாகம் அனுமதி குடுக்கணும். நான் பாம்ப வளர்க்கப் போறேன்னு ஒருத்தன் பாம்பு வளர்ப்பான். அதுக்கெல்லாம் அந்த ஊர் நிர்வாகம் அனுமதி குடுக்காது. பிறருக்கு இடையூறா இருக்குது. அவங்க வளர்க்கிற செல்லப்பிராணி எனக்கு இடையூறா இருக்கு. அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம். அந்த செல்லப்பிராணிக்கு தடை விதிக்க வேண்டும். அந்த செல்லப்பிராணிய அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது வந்து கொல்வதா அல்லது என்ன பண்றதோ ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணும். தயவுதாட்சணியம் இல்லாம முடிவு பண்ணும். மனிதர்கள் தான் முக்கியம். மனிதர்களுக்காகத்தான் இவை எல்லாமே. அந்த செல்லப்பிராணிகளுக்காக மனிதர்கள் எந்தவித அசௌகரியத்தையும், இடையூறுகளையும் சந்திக்கக்கூடாது. அப்படிங்கிற அந்த விதிமுறையை அடிப்படையாகக் கொண்டு தயவுதாட்சணியம் இல்லாம செயல்படுவாங்க. பரிதாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு பாசம் காட்டவும் தெரியும், பரிதாபப்படவும் தெரியும். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஒரு இடையூறு என்றால் தயவுதாட்சணியம் இல்லாமல் முடிவெடுப்பார்கள். அப்படிதான் யோசிப்பாங்க எதிர்காலத்தில. அதனால அருவருப்பான உயிரினம், அச்சுறுத்தலான நான் முதலைய வளர்க்கப் போறேன். நான் வந்து பாம்ப வளர்க்கப் போறேன். நான் ஓணான வளர்க்கப் போறேன். நான் வந்து முள்ளெலிய வளர்க்கப் போறேன். இந்த மாரி பிறருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த உயிரினத்தையும் வளர்ப்பதற்கு ஊர் நிர்வாகம் அனுமதிக்காது. ஆ அது மாரி ஊர் நிர்வாகம் அனுமதிக்கணும். "நீ என்ன வளர்க்கப் போற?" "நான் ஒரு ஆமைய வளர்க்கப் போறேன். குட்டி நட்சத்திர ஆமைய வளர்க்கப் போறேன்." அப்படின்னா ஊர் நிர்வாகம் அனுமதி குடுக்கலாம். தப்பில்ல. அது ஆமை தானே அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குறைவான உணவு தான் தேவைப்படும். அதுவே பெரிய ஆமைகள நீ வளர்க்க முடியாது. பெரிய ஆமைகளுக்கு நெறைய உணவு போட வேண்டியிருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கே உணவு கிடையாது. அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களை வளர்க்கணும். அப்போ எதிர்காலத்தில மனிதர்கள் எப்படி வாழ்வாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிரினம் இருக்கும். ஒரு உயிரினம் செல்லப்பிராணியா இருக்கும். அது அணிலா இருக்கலாம், மைனாவா இருக்கலாம், ஆந்தையா இருக்கலாம், அ முயலா இருக்கலாம், அல்லது நட்சத்திர ஆமைகளா இருக்கலாம். அ ந நட்ச நட்சத்திர ஆமை. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு குரங்கு, ஒரு குரங்கு. இந்த மாரி எல்லாம் ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டு தான் தன்னிச்சையா செயல்பட முடியாது. தன்னிச்சையா நான் என் விருப்பப்படி தான் அப்படிலாம் கிடையாது. பிறருக்கு இடையூறு இல்லாமல் நீ எத வேணாலும் செய்யலாம். அதே நேரத்தில எனக்கு நெறைய உணவு பஞ்சமும் வந்துறக்கூடாது. அ நீ நான் கஷ்டப்பட்டு நான் வளர்க்கிற ஒரு ஒட்டகத்துக்கு நான் உணவு குடுக்குறேன். உங்களுக்கு என்ன வந்தது? அப்படின்னு சொல்ல முடியாது. நீ குடுக்க அந்த ஊர் நிர்வாகம் ஒரு பொதுவா பொது நலனோட யோசிக்கும். நீ உன்னுடைய உழைப்பில வந்த உணவ தான் நீ வளர்க்கிற ஒட்டகத்துக்கு குடுக்குற. ஆனா ஒட்டகத்துக்கு நெறைய உணவு குடுக்குற. அதனால வந்து அது தவறு. அந்த மாரிலாம் குடுக்கக்கூடாது. அதனால ஒட்டகத்தை வளர்க்கக்கூடாது. அது மாரி பெரிய பெரிய உயிரினங்கள வளர்க்கக்கூடாது. இந்த மாரி
ஒரு ஊர் நிர்வாகம் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணும். நான் வந்து நெறைய புறா புறா அப்படிலாம் வளர்க்கக்கூடாது. உனக்கு ஒரு உயிரினம் தான் அனுமதி. நீ நெறைய புறா வளர்க்கலாம், நெறைய ஆமைகள வளர்க்கலாம். அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. நான் நெறைய பூனைகள பூனைகளாவே வந்து முதல்ல அது மாமிச உண்ணி. அதனால அத நீ வளர்க்க முடியாது. ஏன்னா, ஒரு கட்டுப்பாடு. மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். மாமிசத்த பிற உயிரினங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கும். இப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்டுப்பாடுகள். இது சரி என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிற கட்டுப்பாடுகள். அந்த மாரி கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. இந்த மாரி வாழ்க்கை அப்போ எதிர்காலத்தில தற்சார்பு வாழ்க்கை முறையில எப்படி மனிதர்கள் வாழ்வாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல 300 கூட்டு குடும்பம். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலும் 16 பேர்னா, 300 × 16 எவ்வளவு? 4800ன்னு வச்சுக்கோங்க. 3 18 4800 பேர் ஒரு கிராமத்தில வசிப்பாங்க. 4800 பேரும் தனக்குன்னு ஒரு செல்லப்பிராணி வச்சுப்பாங்க. அது மைனாவா இருக்கலாம், ஆந்தையா இருக்கலாம், அல்லது முயலா இருக்கலாம், அணிலா இருக்கலாம், எலியா இருக்கலாம், அ ஆமையா இருக்கலாம். அப்படின்னா பாருங்க 4800 உயிரினம் அங்க இருக்கும். 4800 பேரும் தனக்குன்னு உன்னுடைய செல்லப்பிராணி என்ன? என்னுடைய செல்லப்பிராணி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு 4800 உயிரினங்கள் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு தான் வளர்க்க முடியும். அதுக்கு மேல வளர்க்கக்கூடாது. ஒருத்தருக்கு புறா இருக்கலாம். பார்த்தீங்களா, அப்போ ஒரு கிராமத்தில மனிதர்கள் 4800 வகையில அந்த ஒரு ஊர்ல 4800 பேர் இருக்காங்களா, 10 பேர் புறா வளர்க்கலாம். ஒரு 15 பேர் அணில வளர்க்கலாம். அப்ப எல்லா உயிரினத்தோட தான் மனிதர்கள் வாழப் போறாங்க எதிர்காலத்தில. பல வகையான உயிரினங்களோட தான் மனிதர்கள் வாழப் போறாங்க. பூனைகள்லாம் மனித வாழிடத்தில் காட்டுப் பூனைகளாக இருக்கும். ஏனென்றால் அது மாமிச உண்ணி. மனிதர்களின் பார்வையில் இருக்கும். ஆனா மனிதர்களை நெருங்காது. பூனைக்கிட்ட இருக்கிற சிறப்பம்சமே மனிதர்களை தேடி வந்துலாம் அட்டாக் பண்ணாது. தாக்குதல் நடத்தாது. மனிதர்களை பார்த்தால் பயந்து ஓடும். இல்ல மனிதர்களை தேடி வந்து ஒரு தாக்குதல் நடத்துதுன்னா, அந்த பூனைய எப்படி அகற்றுவது? அது ஊர்கூடி முடிவு பண்ணும். இது அச்சுறுத்தல் இது வந்து மனிதர்களை தாக்குகிறது. இந்த ஒரு பூனை அப்டின்னா, அதை என்ன பண்றது? மனிதர்கள் தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் தான் முக்கியம். மனிதர்கள் பாவ புண்ணியம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க பண்ணுவாங்க. அந்த மாரி பொதுவா காட்டுப் பூனைகள் மனிதர்களை நெருங்காது. அதனால மனிதர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் காட்டுப் பூனைகள் இருந்து அவைகள் எலிகளை வேட்டையாடும். எலிகளின் இனப்பெருக்கத்தை அவை குறைத்துவிடும். அப்படி அப்படி இருக்கும்போது இந்த மாரி அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு செல்லப்பிராணிய வளர்ப்பாங்க. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு குரங்க வளர்க்கலாம். குரங்க வச்சுக்கிட்டு காய்கறிகள அந்த மரங்கள்ல இருக்கிற பழங்கள பறிச்சு போடுறதுக்கு மனிதர்கள் ஏறக்கூடாது. கீழ விழுந்து உடைஞ்சா அங்கெல்லாம் மருத்துவமனை கிடையாது. அந்த வகையில குரங்குகளை அவர்கள் வந்து பனை மரத்திலயும், தென்னை மரத்திலயும் ஏறுவதற்கு பயிற்சி குடுத்து அத வளர்க்கலாம். அதுக்கு அந்த கூட்டு குடும்பத்தில எல்லாரும் உணவு குடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு இல்ல, சின்ன வயசுலேருந்தே தங்களுக்குன்னு ஒரு செல்லப்பிராணிய வளர்ப்பாங்க. அப்படின்னா, ஒரு ஊர்ல 4800 பேர் இருக்காங்கன்னா, 4800 செல்லப்பிராணிகள் இருக்கும். அப்புறம் வந்து விவசாய நிலத்தில தனியா உரத்துக்காக, அ கழிவுகளை உரத்துக்காக அங்க ஆடு. ஒருத்தர் ஒவ்வொரு ஆடு தான் வளர்க்கணும். ஒரு மாட தான் வளர்க்கணும். அப்படின்னு 1 மாடு, 1 ஆடு, 1 கோழி. அப்போ ஒரு ஊர்ல 4800 பேர் இருக்காங்கன்னா, 8 வயசுக்கு மேல உள்ளவங்க ஒரு 3500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3500 பேரும் ஒரு தலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு வளர்க்கலாம். ஒவ்வொரு ஆடு வளர்க்கலாம். அப்படின்னா ஒரு ஊர்ல 4800 பேர் வசிக்கிற ஒரு ஊர்ல 3500 மாடு வளர்க்கப்படும். 3500 ஆடு வளர்க்கப்படும். அப்புறம் 1 கோழி. 3500 கோழி வளர்க்கப்படும். அதில 1 கோழி, 2 கோழின்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி சமத்துவமா இருக்கணும். நான் 10 கோழி வளர்ப்பேன், நீ 5 கோழி அந்த மாரி ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வாழ்க்கை முறைய தான் நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அத பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன். அந்த மாரி எல்லாருக்கும் 1 மாடு தான். நீ ஒரு மாடுன்னா, ஒண்ணு பசு மாடா இருக்கலாம், அல்லது நீ காளை மாடா இருக்கலாம். எல்லாருக்கும் 1 ஆடு தான். அப்படின்னா நீ வந்து கிடாவா இருக்கலாம். நீ வந்து பெண் ஆடா இருக்கலாம். நீ ஆண் ஆடா ஒருத்தர் ஆண் ஆடு வளர்க்கலாம், ஒருத்தர் பெண் ஆடு வளர்க்கலாம். அந்த மாரி அப்போ ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, 3500 பேர் 4800 பேர்ல 8 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் விவசாய நிலமே ஒப்படைக்கப்படும். அப்படி இருக்கும்போது, 3500 பேர்ட்ட தலா 1 ஆடு, 1 மாடு. அப்போ ஒரு கிராமத்தில 3500 மாடு இருக்கும். 3500 ஆடு இருக்கும். அப்போ அவைகளிடமிருந்து உரம் பெறப்படும். அந்த விவசாய நிலத்துக்கு தேவையான உரம் வந்து அந்த மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல 2040க்கு அப்புறம், பிற உயிரினங்களோடு பாதுகாப்பாக தங்களுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத பிற உயிரினங்களோடு கலந்து வாழ்கிறார்கள். பிற உயிரினங்களோடு. அ அவர்கள் ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதத்திலுமே அச்சுறுத்தல் ஏற்படாது. பிற உயிரினங்களோடு. இதுதானே நம்ம வந்து நமது மனிதர்களின் வாழ்விடமே என்னது? காடுகள் தான் நமது வாழ்விடம்.
நம்ம காடுகள்ல தானே வாழ்ந்தோம். நம்ம குரங்குலேருந்து தானே வந்தோம். இன்னைக்கும் நம்ம குரங்கு தான். இன்னைக்கும் நம்ம குரங்கு தான். முதல்ல மனம்ங்கிற நோய் தான் நம்ம மனிதராக நம்ம மாற்றியது. மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம விலங்குகளாக இருந்தோம். அப்புறம் மனம் என்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாற்றியது. விலங்காக இருந்த இந்த குரங்குகள் மனிதராக மாறியது. நம்ம இன்னைக்கும் குரங்கு தான். ஆனா விலங்கு கிடையாது. இப்ப மனிதராக மாறி இருக்கிறோம். அப்போ நம்ம காடுகள் தான் நமது வாழ்விடம். எல்லா உயிரினங்களுக்குமே காடுகள் தான் வாழ்விடம். அப்படி இருக்கும்போது காடுகளைத்தான் நாம் இவ்வளவு சமவெளிகளாக மாற்றி இருக்கிறோம். இப்ப நம்ம வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, காடுகள் தான். கற்காலத்தில காடுகளாக இருந்தது. உலோகம் கண்டுபிடித்த பிறகு அருவா, கோடாரி எல்லாம் செஞ்சு மரங்களை வெட்டி சமவெளியாக மாற்றி, நமக்கு ஏற்றாற்போல் இந்த பூமியை சீர்திருத்தி விட்டோம். அப்ப ஆனா நம்ம என்னைக்குமே காடுகள்ல தான் வசிக்கணும். இன்னைக்கு ஏன் காடுகள சுற்றுலா பயணம்னு சொல்லி காடுகள நோக்கி ஓடுறோம். ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம். ஏன் போறோம்? குற்றாலத்துக்கு ஏன் போறோம்? அதான் நம்மளுடைய வாழ்விடம். அதனால தான் அந்த காடுகளுக்கு போம்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்ப நம்ம காடுகள்ல தான் வாழணும். அப்பதான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அதே நேரத்தில நாம நமது பாதுகாப்புக்காக நாமளே செயற்கையாக உருவாக்கி, நமக்கு தகுந்தாற் போன்று, மனிதர்களுக்கு தகுந்தாற் போன்று அந்த காடுகளை உருவாக்கி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பற்றி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அப்ப எதிர்காலத்தில மனிதர்கள் எப்படி வாழ்வாங்க? திட்டமிட்ட காடுகளை உருவாக்குவார்கள். அங்க இருக்கிற மரங்கள் அனைத்தும் நமக்கு உணவுகளை தர வேண்டும். நமக்கு பயன்படாத மரங்களே இருக்கக்கூடாது. அதுபோல அங்கு வாழ்கிற உயிரினங்கள் இருக்குல்ல, பறவைகளா இருக்கட்டும், அ விலங்குகளா இருக்கட்டும், அது மனிதர்கள் செல்லப்பிராணியா வளர்க்குறாங்க பாருங்க. அதுதான் அங்கு வாழ்கிற உயிரினங்கள். மனிதர்கள் அனுமதியின் பேரில் அங்கு வாழும். இப்போ சில பறவைகள் வான்வெளியில பறக்கும். அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா மனிதர்கள் செல்லப்பிராணியா வளர்ப்பாங்க. அப்போ எதிர்காலத்தில மனிதர்கள் எப்படி வாழப் போறாங்க? செல்லப்பிராணிகள், அப்புறம் விவசாய நிலத்தில இருக்கிற ஆடு, மாடுகள், செல்லப்பிராணி அப்போ மனிதர்களுடைய வாழ்விடத்தில அப்புறம் இவர்கள் வளர்க்கிற மரங்கள், காடுகள்ல தான் எதிர்காலத்தில வாழப் போறாங்க. ஆனா இந்த காடுகளில் இருக்கிற மரங்கள் அத்தனையும் மனிதர்களுக்கு உணவை கொடுக்கும். பலா மரம், மாமரம், கொய்யா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், திராட்சை மரம், இந்த மாரி மனிதர்களுக்கு உணவை தருகிற மரங்கள், தென்னை மரம், பனை மரம், பேரீச்ச மரம், இப்படி மனிதர்களுக்கு உணவு சப்போட்டா மரம், எலுமிச்சை மரம், ஆரஞ்சு மரம், இப்படி மனிதர்களுக்கு உணவை தருகிற மரங்கள் மட்டும் தான் மனிதர்களுடைய வாழ்விடத்தில் இருக்கும். ஏன்னா உணவு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ட கண்ட மரங்கள வளர்க்கக்கூடாது. இந்த தேக்கு மரம், அதெல்லாம் போட்டு தேக்கு, சந்தனம் சந்தனமா ஊருக்கு ஒரு மரம் இருந்தா போதும் சந்தன மரம். அ அப்புறம் வந்து ஒரு வேப்ப மரமா, ஒரு தெருவுக்கு ஒரு மரம் இருந்தா போதும். வேப்ப மரம். அந்த மாரி அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அது தேவை, அதே நேரத்தில அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. இந்த மாரி அது மாரி ஒரு தேக்கு மரமா, அது ஒரு ஊருக்கு 1 இருந்தா போதும். அது எதுக்கு தேவையில்லாம சவுக்கு மரம் அந்த மாரிலாம் தேவையில்லாம மனிதர்கள் வந்து அவர்கள் வாழ்விடத்தில் அவர்கள் அனுமதித்த மரங்கள் தான் அங்கு வளர வேண்டும். அதுபோல விலங்குகள், பறவைகள் இவைகளும் மனிதர்கள் அனுமதித்த விலங்குகள், பறவைகள், செல்லப் பிராணிகளாக இப்படி செல்லப் பிராணிகளோடு எந்தவித தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிற ஒரு உயிரினங்கள் மனித வாழ்விடத்தில் இருக்கக்கூடாது. இப்போ மனிதர்கள் செல்ல பிராணிகளா நான் பாம்ப வளர்க்க போறேன், மலைப்பாம்ப வளர்க்க போறேன் அப்படின்னு வளர்த்தா, அதுக்கு ஊர் நிர்வாகம் அனுமதி குடுக்காது. அதனால பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு தனி மனித சுதந்திரம். இதுதான் எதிர்காலத்தில நாம பின்பற்ற போறோம். ஆ எந்த விதத்திலயும் பிறருக்கு இடையூறு தராமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷம் மத்தவங்களுக்கு துன்பமா இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு வாழ்க்கை தான். அப்ப எதிர்காலத்தில மனிதர்கள் எப்படி வாழப்போறாங்க? மனிதர்களே திட்டமிட்டு உருவாக்கிய மரங்கள், பழங்களை தருகிற மரங்கள் அடங்கிய காடுகள், பழங்களை தருகிற, உணவுகளை தருகிற மரங்கள், தாவரங்கள், செடிகள், கொடிகள் மட்டுமே இருக்கிற ஒரு காடு. அங்க தேவையில்லாத மரங்கள்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத மரங்கள்லாம் இடத்த பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வேப்ப மரமா அளவோட தான் இருக்கணும். 30 தெரு இருக்குன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு வேப்ப மரம். அது மாரி ஒரு தெருவுக்கு ஒரு சந்தன மரம். ஒரு ஒரு தேக்கு மரம். தேக்கு மரம் தேவையில்லன்னா விட்டுறலாம். அப்புறம் வந்து அப்புறம் எல்லா விவசாய நிலத்திலயும் பார்த்தீங்கன்னா, அ வா பனை மரம், வாழை மரம், தென்னை மரம். அதுவும் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் தர்றோம். அந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்திலயும், நீ உன் இஷ்டத்துக்கு நான் தென்னை மரத்த அதிகமா வளர்க்க போறேன் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் 2 தென்னை மரம் வளர்த்துக்கலாம். அல்லது 3 தென்னை மரம், அல்லது 1 தென்னை மரம். அது ஊர் கூடி முடிவு எடுப்பாங்க. அதுபோல ஒவ்வொருத்தரும் 1 மாமரம் வளர்த்துக்கலாம். அப்படின்னா, ஒரு ஊர்ல 8 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் குடுக்குறோம். ஆனா, எல்லாருக்குமே வந்து விவசாய நிலம் அங்க 2 ஏக்கர் ஏற்கனவே அங்க இருக்கும். 8 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்க கையில ஒப்படைக்கிறோம். அப்படின்னா, அப்போ ஒரு 3500 8 ஏக்கர் அ அப்போ அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, 4800 பேர் இருக்காங்க அப்படின்னா, 4800 பேருக்கும் 2 ஏக்கர் நிலம் அங்க இருக்குது. அப்படின்னா 9600 விவசாய நிலம் அங்க இருக்கு. 9600 ஏக்கர் விவசாய நிலம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற விவசாய நிலத்தில பார்த்தீங்கன்னா,
ஆ ம் ஒவ்வொருத்தரும் 2 தென்னை மரத்த வளர்த்துக்கலாம். எல்லாருடைய விவசாயத்திலயும் 2 தென்னை மரம் தான் இருக்கும். அப்பன்னா ஒரு ஊர்ல பாருங்க, 4800 பேருக்கு அங்க விவசாய நிலம் இருக்கு அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் 2 தென்னை மரம்னா, ஒரு கிராமத்தில பார்த்தீங்கன்னா, 9600 தென்னை மரம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் பனை மரம் வந்து வேலி பயிரா வளர்க்கணும். வேலியில வரிசையா வளர்க்கணும். அப்போ ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொருத்தருடைய விவசாயத்திலயும் 10 பனை மரம் வளர்க்கலாம். ஒவ்வொருத்தரும் 2 மாமரம் வளர்க்கலாம். ஒவ்வொருத்தரும் 10 பனை மரம் வளர்க்குறாங்க வேலியில. வேலி பயிரா வளர்க்குறாங்க அப்டின்னா, அப்ப அந்த ஊர்ல 4800 பேருக்கு விவசாய நிலம் இருக்கு அப்டின்னா, 4800 இன்டு 10 48,000 அ அ 48,000 பனை மரங்கள் ஒரு கிராமத்தில மட்டுமே இருக்கும். அது மாரி தென்னை மரம் ஒவ்வொருத்தரும் 2 தென்னை மரம் வளர்க்குறாங்க அப்டின்னா, ஒரு கிராமத்தில 9600 தென்னை மரம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாமரம் வளர்க்கணும். ஒரு விவசாய நிலம் எப்படி இருக்கணும் அப்டின்னு தெரியுமா? பல வகை உணவுகள். ஒருத்தருக்கு 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் நிலம் குடுக்குறோம். அப்டி இருக்கும்போது, பல வகையான உணவுகளை தருகிற பல வகையான மரங்கள், தாவரங்கள் அந்த விவசாய நிலத்தில இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஆனா, எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கையில தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய விவசாய நிலம் 8 வயசுக்கு மேல உள்ள ஒருத்தருக்கு 2 ஏக்கர் குடுக்குறோம் அப்டின்னா, அந்த விவசாய நிலத்தில அ அந்த வேலி ஓரம் ஒரு 10 வேலி ஊடாக வேலி ஓரம் ஒரு 10 பனை மரம். அப்புறம் ஒரு 2 தென்னை மரம். அப்புறம் ஒரு மாமரம், ஒரு கொய்யா மரம், ஒரு பலா மரம், ஒரு ஆப்பிள் மரம், ஒரு அன்னாசி மரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு 2 வாழை மரம். இப்படி என்னென்ன பழம் அப்புறம் வந்து என்னென்ன பழங்கள் பப்பாளி மரம் ஒரு 5 இந்த மாரி ஒரு எண்ணிக்கை இருக்கு. இந்த எண்ணிக்கை தான் எல்லாருமே வச்சிருக்கணும். நீ கூடுதல், குறைவு, நான் அதிகமா வளர்க்க போறேன், நான் பப்பாளி அதிகமா அந்த மாரி தனிநபர் விருப்பம்லாம் சமத்துவம் எல்லாத்துலயும் சமத்துவம். நீ 2 பனை மரம் தான் வளர்க்கணும், நீ 2 தென்னை மரம் தான் வளர்க்கணும், நீ 5 பப்பாளி மரம் தான் எல்லாருமே வளர்க்கணும். இப்படி ஒரு சமத்துவம். இந்த மாரி மனிதர்கள் ஒரு காடுகளை திட்டமிட்டு உருவாக்கப் போறார். சமத்துவம் நிறைந்த ஒரு காடுகளை உணவுகளை தருகிற மரங்கள் அடங்கிய காடுகளை உருவாக்கப் போகிறார்கள். பயனில்லாத தாவரங்கள், அழகு தாவரங்கள் இதெல்லாம் வளர்க்காம, மனிதர்களுக்கு பயன் தருகிற மரங்கள் மட்டும் தான் அங்க இருக்கணும். செடிகள் மட்டும் தான் அங்க இருக்கணும். இப்படி ஒரு காடுகள உருவாக்கப் போறோம். அதுபோல மனிதர்களுக்கு இடையூறு தராத செல்லப் பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள். இதை மனிதர்கள் வளர்க்கப் போகிறார்கள். அங்க வந்து புலி இருக்காது, சிங்கம் இருக்காது, சிறுத்தை இருக்காது, முதலைகள் இருக்காது. மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் அந்த கிராமத்தில் இடம் கிடையாது. மனிதர்கள் வசிக்கிற இடங்களில் இடம் கிடையாது. நிம்மதியா, தைரியமா, நிம்மதியா தூங்கணும். ஒரு பாம்புகள் கூட விஷப்பாம்புகள் கூட எதிர்காலத்தில இருக்கக்கூடாது. மனித வாழிடத்தில் இருக்கக்கூடாது. நல்ல பாம்பு, விரியன் பாம்பு எல்லாம் வந்து 2040க்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்குல்ல, இயற்கையோட இணைஞ்சு வாழ்றாங்கல்ல, கிராமம் கிராமமா வாழப் போறாங்க. குடிசையில வாழப் போறாங்க. அல்லது குடிசையில இப்போ வந்து நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு. கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். நான் திட்டமிட்டு வடிவமைத்த அந்த கிராமத்தின்படி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஒரு 500 வருஷத்துக்கு உறுதியா நிக்கிற மாரியான கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அது கட்டமைப்புனா அடுக்குமாடி கட்டமைப்புலாம் கிடையாது. ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு ஒரு கட்டடம். குடிசைக்கு பதிலாக. உறுதிக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்கணும். அழகு அங்க எதுவுமே கிடையாது. பெட்டி பெட்டியா கட்டிக் குடுக்குறோம். அதற்கான அற்புதமான வடிவமைப்பு என்கிட்ட இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்க இயந்திர அறிவு தொழில்நுட்பத்த பயன்படுத்தி அப்படி ஒரு கிராமத்த நம்ம உருவாக்குறோம்னா, அங்க என்னலாம் இருக்கு? அங்க திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு கிராமம். அங்க இருக்கிற மரங்கள், காடுகள தான் நம்ம உருவாக்க போறோம். அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஆடுகள், மனிதர்களுக்கு இடையூறு தராத ஒரு உயிரினங்கள் தான் அங்க வளர்க்க அனுமதி. விவசாயம் எல்லாருமே கிராமத்தில இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே தொழில் தான். நான் டாக்டர் ஆகப் போறேன், இன்ஜினியர் அதெல்லாம் இப்ப. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே தொழில். எல்லாம் ஒரு சமத்துவம். உணவை உற்பத்தி செய்றது தான் தொழில். நான் மருத்துவ தொழில் பார்க்க அப்படிலாம் கிடையாது. அங்க பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. உன்னுடைய உடம்ப நீ தான் பார்த்துக்கணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உன்னுடைய உடம்ப நோயிலிருந்து நீ தான் பார்த்துக்கணும். நோய் வருவதற்கு முன்பே உன் உடம்ப நீ பார்த்துக்கோ. நோய் வருவதற்கு காரணமான உணவுகள் எது? நான் அதான் கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது. உப்பு போட்டு சாப்பிட்டா நோய் வரும். அப்போ நோய்களுக்கு காரணம் இதெல்லாம் தவிர்த்துவிட்டு நீ பிற உணவுகளை சாப்பிடு. உனக்கு நோயே வராது. ஆ அப்போ நீ உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கோ. இதான் தற்சார்பு வாழ்க்கை முறையில நமக்கு மருத்துவமே தேவையில்ல. இந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை. எதிர்காலத்தில நம்ம வாழப்போறோம். திட்டமிட்டு நாமளே ஒரு காடுகளை உருவாக்கப் போறோம். அங்க நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. விஷப்பாம்புகள் இருக்காது. எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போறாங்க. உணவை உற்பத்தி செய்ய போறாங்க. அதனால எல்லாருமே தங்களுக்கு இடையூறாக இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் அங்க வாழ அனுமதிக்கக்கூடாது. பாம்புகள், விஷப்பாம்புகள் அல்லது முதலைகள், புலி, சிறுத்தை அதெல்லாம் அந்த கிராமத்துக்கு உள்ள வரக்கூடாது. கிராமத்துக்கு வெளியில இருந்தா அது உள்ள வராம எப்படி இருக்கும்?
அப்போ என்ன பண்ணலாம்? அவைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நிரந்தரமா அது பத்தின பயமே இருக்கக்கூடாது. நிம்மதியா தூங்கணும். அது வெளியில விட்டுறலாம். ஒரு கிராமத்துக்கு அப்போ வலுவான கிராமத்தின் எல்லைகள் போட்டா, நீ அதெல்லாம் முடியவே முடியாது. அது எப்படியாவது உள்ள வந்துரும். அதனால அவைகளை இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்கு ஊர் கூடி முடிவெடுப்பாங்க. அல்லது இப்பவே நீங்க அது குறித்து எதிர்காலத்தை யூகித்து, இப்ப நாம என்ன பண்ணணும்? அதெல்லாம் நீங்க செய்யணும். நாமெல்லாம் செய்யணும். ஏதாவது அது குறித்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா, என்னால மட்டும் தான் கரெக்ட்டா உங்களால சொல்ல முடியும். எதிர்காலத்த பத்தி என்னால தான் மிகச் சரியாக யூகிக்க முடியும் இப்போதைக்கு. அதனால அது குறித்து சொல்வதற்கு எ கடமை என்கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த மாரி தான் எதிர்காலத்தில மனிதர்கள் வாழப் போறாங்க. மனிதர்கள் எதிர்காலத்தில எப்படி வாழப் போறாங்க? தங்களுக்கு பிடித்த உயிரினங்கள் தங்கள் வாழ்விடத்தில் இருக்கும். அதே நேரத்தில தங்களுக்கு பிடிக்காத உயிரினங்கள் எதுவும் இருக்காது. அச்சுறுத்தலா இருக்கிற அதனால திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள். இனிமே எதிர்காலத்தில. அப்போ காடுகளில் வாழப் போகிறார்கள். தங்களுக்கு பிடித்த உயிரினங்களோடு வாழப் போகிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு செல்லப்பிராணி. அப்போ பாருங்க, ஒரு மனிதர்கள் மட்டுமே வாழப் போறதில்ல. எல்லா உயிரினங்களும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உயிரினம் தான் வளர்க்கப்படும். சின்ன உயிரினமா தேர்ந்தெடுத்துக்கணும். 4800 பேர் ஒரு கிராமத்தில இருப்பாங்க. ஒரு கிராமத்தில. அப்படின்னா 4800 தலா ஒரு உயிரினத்த தங்களுடைய செல்லப்பிராணியா வளர்ப்பாங்க. அது புறாவா இருக்கலாம், மயில்லாம் வளர்க்க மாட்டாங்க. ஆபத்தான உயிரினங்கள வளர்க்கக்கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன உயிரினம். இப்படி தான் மனிதர்கள் எதிர்காலத்தில வாழப் போறாங்க. அப்படின்னா, எதிர்காலத்தில இந்த உலகத்தில 800 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. எதிர்காலத்தில 2040ல 1000 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ 1000 கோடி பேரும் தற்சார்பு வாழ்க்கை முறை 2040க்கு அப்புறம் வருது. அந்த 1000 கோடி பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரினத்த தேர்ந்தெடுத்து செல்லப்பிராணியா வளர்ப்பாங்க. ஒருத்தர் புறாவ வளர்க்கலாம், ஒருத்தர் மைனா வளர்க்கலாம். அப்போ பாருங்க 2040க்கு அப்புறம் 1000 கோடி செல்லப்பிராணி 1000 கோடி மனிதர்கள் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு ஒரு செல்லப்பிராணிய வளர்ப்பாங்க அப்படின்னா, 1000 கோடி செல்லப்பிராணிகள் வளர்க்கப் போறாங்க. அப்புறம் 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் விவசாய நிலம், ஒவ்வொருத்தரும் 1 ஆடு, 1 மாடு வளர்க்கப் போறாங்க. அதுக்கு மேலலாம் வளர்க்கக்கூடாது. அப்புறம் மாடெல்லாம் நெறைய வளர்த்தீங்கன்னா, மாடு மேய்க்கிறதே நமது வேலையா போயிரும். மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. மாட்டுப்பால் கன்றுக்குட்டிக்கானது. அது ஒரு திரவ மாமிசம். அதெல்லாம் மாமிசம்லாம் நம்ம உணவு கிடையாது. உரத்துக்காக தான் நம்ம வளர்க்கிறோம். எதற்காக ஆடு வளர்க்கிறோம்? எதுக்காக மாடு வளர்க்கிறோம்னா, அது போடுற புழுக்கைக்காகவும், சாணிக்காகவும் அத வாங்கி இந்த தாவரங்களுக்கு உரமா போடணும். அதுக்காக மட்டும் தான் வளர்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாடு தான் வளர்க்குறாங்க. 1 ஆடு தான் வளர்க்குறாங்க. அப்படின்னா 2040க்கு அப்புறம் ம் இந்த பூமியில 1000 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாடுன்னா 1000 கோடி மாடு வளர்க்கப்படும். 1000 கோடி ஆடு ஒவ்வொருத்தரும் 1 ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா, 1000 கோடி மாடு, 1000 கோடி ஆடு வளர்க்கப்படும். அதுபோல ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, 2 கோழி வளர்க்குறாங்க. 1 வான்கோழி, 1 நாட்டுக்கோழி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 அப்படி நான் சொல்றேன். அது அப்போ ஒரு கின்னி கோழி வளர்க்குறாங்க. ஒரு ஒரு நாட்டுக்கோழி, 1 வான்கோழி, 1 கின்னி கோழி வளர்க்குறாங்க 2040க்கு அப்புறம். ஒவ்வொருத்தரும் விவசாய நிலத்தில வளர்ப்பாங்க. விவசாய நிலத்திலே விட்டுருவாங்க. அது விவசாய நிலத்த விட்டு வெளிய போயிடக்கூடாது. விவசாய நிலம் நல்ல அதற்கு வேலி வேலி வலுவா இருக்கணும். வேலிய விட்டு அது வெளிய வந்துறக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய விவசாய நிலமும் நல்ல உறுதியான வேலி. சுவர்லாம் கட்ட போறதில்ல. இயற்கையான வேலி. மரங்களை அடர்ந்த மரங்கள். அதனால அந்த விவசாய நிலத்த விட்டு அந்த அந்த உள்ள வளர்ற கோழிகளோ, ஆடுகளோ, மாடுகளோ வெளிய வந்துறக்கூடாது. அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரு வேலி. நெருக்கமான ஒரு வேலி. அப்படி அந்த மாரி அப்ப பார்த்தீங்கன்னா, 2040க்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறையில இந்த பூமியில 1000 கோடி பேர் இருக்காங்கன்னா, 1000 கோடி மாடுகள் வளர்க்கப்படும். 1000 கோடி ஆடுகள். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு வளர்க்குறாங்கன்னா, 1000 கோடி ஆடுகள் வளர்க்கப்படும். ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா, அது சேவலா இருக்கலாம், அல்லது பொட்டக்கோழியா இருக்கலாம். ஆ முட்டைக்காக வளர்க்கல. அதோடைய கழிவுகளுக்காக தான் முட்டை சாப்பிடக்கூடாது. முட்டை மாமிசம் அது. நம்ம உணவு கட்டுப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கணும். உணவு கட்டுப்பாட மகிமை பத்தி நான் என் வீடியோல நெறைய சொல்லிக்கிறேன். அந்த மாரி அ ஒரு ஒரு நாட்டுக்கோழி, ஒரு வான்கோழி, ஒரு கின்னி கோழி இந்த மாரி ஊர் கூடி முடிவு எடுத்துருவாங்க. அப்படின்னா 2040 அப்புறம் இந்த பூமியில 1000 கோடி மனிதர்கள் இருப்பாங்கன்னா, 1000 கோடி நாட்டுக்கோழி இருக்கும். 1000 கோடி வான்கோழி இருக்கும். 1000 கோடி கின்னி கோழி இருக்கும். இத வளர்ப்பாங்க. வெறும் உரத்துக்காக தான். அவைகளை கொன்று இறைச்சி சாப்பிட மாட்டார்கள். இறைச்சி சாப்பிடக்கூடாது. மனிதர்கள் தாவர உண்ணிகள். அவைகள் அந்த மாரி அதே நேரத்தில அவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து விடக்கூடாது. இனப்பெருக்கம் அதிகரித்து விடக்கூடாது. அப்ப அது அதிகமாச்சுன்னா என்ன பண்றது? இனப்பெருக்கம் அதிகமாச்சுன்னா, அதிகமாகிற இனப்பெருக்கம் இவ்வளவுதான்ப்பா எண்ணிக்கை இருக்கணும். அதற்கு அதிகமானால் அவற்றை எப்படி அப்புறப்படுத்துவது? அல்லது கொல்வதா? வேண்டாமா? அது குறித்து அப்பொழுது அந்த மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த மாரி தான் எதிர்காலத்தில வாழப்போறோம். நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைய பத்தி நான் தொடர்ந்து எனது வீடியோக்கள்ல சொல்றேன். எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை.